குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களுடைய நோக்கம் இருக்கு. இவங்க யாருக்குமே அமைதி நோக்கம் கிடையாது. நீங்களும் நானும் தான் ஐயோ பெட்ரோல் விலை கூடிருமே அது இதுன்னு பேசிட்டு இருக்குமே ஒழிய இவங்களுக்கெல்லாம் கிளியர் கட்டா இருக்கிறாங்க. இவங்க சொல்றத நம்ம நம்பணும்னா நம்ம ஏமாளின்னு அர்த்தம். அமெரிக்கா தன்னுடைய நோக்கத்திற்காக இந்த போர் வேணும்னு நினைக்குது. ஈரான் தன்னுடைய நோக்கம் உலகம் ஃபுல்லா கொண்டு வரணும்னா இஸ்லாமிய மக்களை ஒன்றும் சேர்க்கறதுக்கு இந்த போரை ஒரு யுக்தியா பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கி ஈரான் நினைக்குது. இஸ்ரேல் இந்த சூழ்நிலையில ஈரானை மொத்தமா அழிச்சிட்டு அந்த ஏரியாவுடைய தாதாவாகணும்னு இஸ்ரேல் நினைக்குது. இதுல இந்த பேய்க்கும் ரத்த காட்டேரிக்கும் சண்டை. இதுல நாம என்ன சார் பண்ண முடியும்? கட்டாயமா அது நடக்க தான் போகுது. ஆனா ஒவ்வொரு தடவையும் போர் நிறுத்தம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ஷேர் மார்க்கெட் கூட, அப்புறம் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஷேர் மார்க்கெட் விழுக. இந்த கூடி குறையிறதுல எவன் லாபம் பண்றான்னு நமக்கு தெரியாது. நாம இதை நம்பினோம்னா வேலைக்கு ஆகாது. இந்த போர் பெரிய லெவல்ல போச்சுன்னா கட்டாயமா பெட்ரோல் டீசல் விலை கூடும். அப்ப விலைவாசி கூடுமா? ஆமா, இந்தியாவில கூடும். இது ரெண்டும் நடக்கும் போது இந்த அரேபு நாடுகளை தான் போட்டு அடிப்பான். அங்கே அடித்தான்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் வேறு வழி இல்லை, இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய சூழ்நிலை ஃப்யூச்சரில் வரலாம். அப்படி வந்தால் அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் திரும்ப வேலை வாய்ப்பு இந்தியா கொடுக்குமா? கொடுக்க முடியாது இல்லையா? கொடுக்குமா? ஸோ இந்த சூழ்நிலை இந்தியா பெட்ரோல் பிரச்சனை வருமா? வரும். இந்தியாவுக்கு பொருளாதார பிரச்சனை வருமா? வரும். இந்த பொருளாதார பிரச்சனையை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? இந்தியா சமாளிக்கிறதுக்கு தான். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் புவிசார் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது அமெரிக்கா ஈரான் போர் தினசரி ஒரு நிலைக்கு போய்கிட்டே இருக்குது. G7 போன்ற நிகழ்வுகள் நடந்த அப்புறம் ஒரு போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. திருப்பி மோர் துவங்கிச்சு, திருப்பி இன்று முற்றுப்புள்ளின்றாங்க. ஸோ ஈரான் அமெரிக்காவுக்குள்ளே தொடர்ந்து இந்த போர் என்ற நிகழ்வு ஒரு நாள் தொடங்குது, ஒரு நாள் முடியுது, ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இது என்ன சார் உண்மையான நிலைப்பாடு என்ன சார்? இது நம்ம ஏற்கனவே இந்த சேனல்லே இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை பேசியிருக்கோம். அதாவது இந்த போர் தொடர்ந்து இன்னும் பெரிய லெவலில் தான் சார் போகும். இதை யாருமே வேகமாக முற்றுப்புள்ளி ஆகும் அப்படின்னு நினச்சா அவங்க ஏமாற்றப்படுறாங்க, இல்லை தன்னை ஏமாற்றிக்கிறாங்க. இதில் என்னென்னா, அமெரிக்கா உலகத்துடைய வல்லாதிக்க சக்தியாக தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிது. அது வல்லாதிக்க சக்தியாக இருக்கணும்னா உலக வர்த்தக கரன்சியான டாலர் அமெரிக்க டாலராகவே இருக்கணும். இப்போ ஒரு தனி நாடுடைய கரன்சி உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக இருக்கிறது இதுதான் தடவை உலக சரித்திரத்தில். இதுக்கு முன்னாடி கிடையாது. அது இரண்டாம் உலக போர் முடிச்சதுலேருந்து இந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று வச்சான். அதுக்கப்புறம் அமெரிக்க டாலர் உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக மாறிச்சு. அது எப்படின்றதை இதுக்கு முன்னாடி இதே சேனலில் பேசியிருக்கோம். அது நம்ம திரும்ப பேச வேணாம். ஸோ இப்போ அந்த உலக வர்த்தக கரன்சியாக இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர் 2026 வரைக்கும் இருந்தது. ஏன்னா இந்த அரேபு நாடுகள் இருக்கு இல்லையா, அவன் நீ எவங்கிட்ட வேணாலும் பெட்ரோல் விற்றுக்கோ, ஆனால் டாலரில் தான் விற்கணும்னு அமெரிக்கா அரேபு நாடுகள்கிட்ட ஒரு கையெழுத்து போட்டது. 2025 அந்த இது அந்த தீர்மானம் முடிவடையுது. 1970 2025 வரைக்கும் நடந்தக்கூடிய அந்த தீர்மானம் முடிவடையுது. அதை திரும்ப ரெனியூ பண்ண மாட்டேன்ட்டான் அரேபு நாடுகள். அதனால அந்தந்த நாடுகள் அவன் கரன்சிக்கு, அதாவது இப்போ இந்தியா காசை கொடுத்தாலும் நான் பெட்ரோல் கொடுக்குறேன்னு ஒவ்வொருத்தனும் ஆரம்பிச்சிட்டான். ரஷ்யாக்காரனும் அவனுடைய பெட்ரோலை எடுத்து இந்திய கரன்சிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்க டாலருடைய மதிப்பு 10% உலக வர்த்தகத்தில் விழுந்தது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ இதே மாதிரி போச்சுன்னா அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை இழந்துரும், இனிமேல் அது பலமான ஒரு நாடாக இருக்க முடியாதுன்னு அமெரிக்காவுக்கு தெரிய வந்துதான் இந்த போருக்கு மெயினான ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகம் ஃபுல்லாக அந்த பெட்ரோல் எவே அந்த அரேபு நாடுகள்லேருந்து விற்றானோ எல்லாம் அடப்பட்டு போயிடுச்சு. இப்போ அமெரிக்கா கிட்ட இருக்க பெட்ரோலை அமெரிக்க டாலரில் விற்றுட்டுருக்கு. இப்போ இந்தியா கூட அமெரிக்கா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்கு. வெனிசுவேலான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அதையும் அமெரிக்கா பிடிச்சி இப்போ அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலையும் அமெரிக்க டாலரில் தான் நீங்கள் வாங்க முடியும். அப்போ திரும்பவும் அமெரிக்க டாலர் தன்னுடைய வல்லாதிக்க பொசிஷனில் வந்துருச்சு. எவே அமெரிக்க டாலரை தவிர வேற
கரன்சிகளுக்கு அவன் பெட்ரோலை வித்துக்கிட்டு இருக்கானோ அந்த பெட்ரோல் கிணறுல எவனாச்சும் ஒருத்தன் குண்டு போட்டான்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறானுங்க. அது உண்மை இல்லையா? அப்போ இவங்களுக்காக தான் குண்டை போடுறான், சரி இல்லை தானா தீப்பிடிச்சு எரியுதுன்றானுங்க. ஸோ இந்த போர் ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய டாலர் வல்லாதிக்கத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு யுக்தி. இது மாத்திரம் இல்லை, அமெரிக்கா உலகத்துக்கு என்ன தயார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகம் ஆயுதம் தயார் பண்ணி வைக்கிற நாடு அமெரிக்கா தான். ஸோ எங்கேயாவது போர் பதட்டமோ வந்ததுன்னா அமெரிக்க ஆயுதங்கள் பெரிய லெவலில் விற்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஆயுதங்கள் மிகப்பெரிய லெவலில் வியாபாரம் நடக்குது உலகம் ஃபுல்லாக. எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை 6-3% தான் வச்சுருப்பான். இப்போ 18-20% இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த ஆயுதங்களை யார்கிட்ட இருந்து வாங்குறான்? திரும்ப அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்குறான். ஸோ அமெரிக்க டாலரை திரும்பவும் வல்லாதிக்கமான ஒரு சக்தியாக மாறிடுச்சு. ஸோ உலகம் நல்லா இருக்குது அப்படின்னா அமெரிக்கா நல்லா இருக்காது. உலகம் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் தான் அமெரிக்கா தொடர்ந்து நல்லா இருக்கும். இது உலக சரித்திரம். இல்லை சார், நேற்று பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கிற இடமே இல்லாமல் காணாமல் போய்டும் ட்ரம்ப் சொல்ல, ஈரான் நரகத்தை அமெரிக்க குடும்பங்கள் அனுபவிக்கணும் அவர் சொல்ல, இந்த வார்த்தை விளையாட்டு தானா? இது எப்படி கீரி பாம்பு சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்குமா, இல்லை உண்மையாகவே நிகழ்வு நடக்குதா? சார், ஈரான்ன்ற நாடு நம்ம ஏற்கனவே இதே சேனலில் பேசியிருக்கோம். ஈஜிப்டுன்ற ஒரு ஊரில் 1925 எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்திலிருந்து உருவான நாடு. அது கெலிஃபா மூமெண்ட்டை திரும்ப உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அந்த ஈரானுடைய இப்போ உள்ள அரசு, அது இஸ்லாமிய அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. அதோடைய நோக்கம் என்னென்னா, உலக இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, பழைய காலத்தில் கெலிஃபான்னு ஒன்று இருந்தது, அதாவது மதகுருவே ஆட்சியாளராக இருப்பார். அது மாதிரி இஸ்லாமிய மதகுருவே உலகின் ஆட்சியாளராக மாற்றணும்னு சொல்லி அவங்க ஒரு சிந்தனை வச்சுருக்காங்க. அது நல்ல சிந்தனையாக கெட்ட சிந்தனையானலாம் நம்ம பேசலை. ஆனால் அது அவங்களுடைய சிந்தனை. 1925 ஈஜிப்டில் இருக்க ஒருத்தர் சையது குதுப்புன்னு ஒரு ஐயா, அது இன்டர்நெட்டில் யார் போய் பார்க்கணுமோ பார்க்கட்டும், அந்த சையது குதுப் ஐயா எழுதின புஸ்தகத்திலிருந்து உருவான ஒரு கூட்டம் வருது. அது இஸ்லாமிக் பிரதர்ஹுட்ன்றாங்க. அந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட்லேருந்து வந்த அப்துல் நாசர் அப்படின்றவருடைய வழித்தோன்றல்கள் தான் ஈரானை உருவாக்குறாங்க. அந்த ஈரானுடைய முதல் தந்தைன்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கோமேனின்னு ஒரு ஆள், அவர்லாம் அந்த அப்துல் நாசருடைய ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ சையது குதுப்பு, அப்துல் நாசர், கோமேனி, அந்த வழியில் இப்போ இந்த பெரியார் அண்ணாதுரைன்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், ஆமாம், அந்த மாதிரி இவங்க அந்த தத்துவ ஆரம்பம் சையது குதுப்பு, அப்புறம் அண்ணாதுரை மாதிரி அப்துல் நாசர், அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி மாதிரி இவருன்னு வச்சுக்கோங்க, யார், இந்த கோமேனி, அதிலிருந்து வந்த ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டுடைய நோக்கம் என்னென்னா, உலக முஸ்லீம்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிறிஸ்துவ யூத சக்திகளை அழிக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம். அதை அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அவங்களோட வெப்சைட் போய் பார்த்தா அதில் பக்காவாக இருக்குது. அவங்க முதல் பேயின்னு சொல்லி யூதர்களையும், இரண்டாவது பேயின்னு கிறிஸ்துவ அமெரிக்காவையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜிதேயோ கிறிஸ்டின் அலையன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் சண்டைன்னு சொல்லி அவன் மண்டையை கழுவி தர்றான் ஒரு கூட்டம். அது ரைட்டாக ராங்கான்லாம் நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, அவனே எழுதி வச்சுருக்கிறான். ஸோ அவன் ஒரு வெறி பிடிச்சி ஒருத்தன் நான் ஊரை அடித்து உலையில் போடுவேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அலையிறானுங்க. அந்த ஏரியாவில் யூதர்களாக இருக்கிற ஜூஸ் என்ன பண்ணுறான், இவனை வளர விட்டோம்னா நம்ம மொத்தமாக போய் சேர்ந்துருவோம், அதனால் இவன் வளரக்கூடாது, இவன் யார் கூடலாம் சேர்றானோ அவனையெல்லாம் அடிச்சு போடணும்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ராஜ குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த ராஜ குடும்பங்கள்லாம் தன்னுடைய கைக்கூலியாக மாற்றிட்டான். இப்போ இந்த ராஜா இருக்கான்ல, இந்த ராஜா அவனுடைய அவன் புள்ள சபை சபை பிரின்ஸு, ஆமாம், இந்த சல்மான் ஒரு ஆள் இருக்கார், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூதர்களுக்கு கைக்கூலியாக மாறிட்டானுங்க. அவன் பேருக்கு தான் முஸ்லீமே ஒழிய அவன் இவங்களுக்கு கைக்கூலியாக மாறிட்டான். இவனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய கலீஃபால தான், அதாவது மதகுருவால் தான் நடத்தப்படணுமே ஒழிய ஒரு ராஜ்ய தலைவனால் நடத்தப்படக்கூடாது, அதனால் இந்த ராஜ்ய தலைவர்களை எல்லாம் கொல்லணும்னு சொல்லி இவன் ஒரு பக்கமாக அலையிறான். ஸோ இதுதான் இப்போ அங்கே இருக்க கண்டிஷன். ஸோ அமெரிக்கா தன்னுடைய டாலரை வல்லாதிக்கமாக ஆக்கணும்னு சொல்லி அது இந்த போர் வேணும்னு நினைக்குது. இஸ்ரேல் தந்த ஏரியாவில் அவன் தான் பெரிய தாதாவாகணும்னு அவனுடைய இந்த போர் வேணும்னு நினைக்கிறான். மேலும் அவங்க ஊரில் ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயில் இருந்த இடத்துல இப்போ ஒரு மசூதி இருக்குது, அல்லக்ஸான்னு ஒரு மசூதி இருக்குது. அவங்களுடைய டெம்பிள் ஆஃப் சாலமன் ஒரு காலத்தில் இருந்தது அந்த யூதர்களுக்கு. அது உடஞ்சி போன ஒரு செவத்தில் தான் முட்டி கும்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா பைபிளில் கூட அந்த டெம்பிள் ஆஃப் சாலமன் பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த யூதர்கள், நாங்கள் இந்த டெம்பிள் ஆஃப் சாலமனை திரும்ப கட்ட போகிறோம், அப்படின்னா அந்த அல்லக்ஸா மசூதியை அகற்றிட்டு திரும்ப கட்ட போகிறோம், இந்த போர் நடக்கிறது எங்களுக்கு அவசியம், இந்த போரில் ஒரு ஏவுகணை உளுந்ததாக நாங்கள் ஒரு கதையை கட்டி இந்த மசூதியை அகற்றிட்டு அந்த இடத்துல டெம்பிள் ஆஃப் சாலமன் கட்ட போகிறோன்னு அவன் வெளிப்படையாக டிவியிலே பேசுகிறான் அவன் ஆளுங்க.
இப்போ கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு பாருங்க இஸ்ரேலில், அதை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்களுடைய நோக்கம் இருக்குது. இவங்க யாருக்குமே அமைதி நோக்கம் கிடையாது. நீங்களும் நானும் தான் ஐயோ பெட்ரோல் விலை கூடிருமே அது இதுன்னு பேசிகிட்டு இருக்குமே ஒழிய இவங்களுக்கெல்லாம் கிளியர் கட்டாக இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறத நம்ம நம்பணும்னா நம்ம ஏமாளின்னு அர்த்தம். அமெரிக்கா தன்னுடைய நோக்கத்திற்காக இந்த போர் வேணும்னு நினைக்குது. ஈரான் தன்னுடைய நோக்கம் உலகம் ஃபுல்லாக கொண்டு வரணும்னா இஸ்லாமிய மக்களை ஒன்றும் சேர்க்கறதுக்கு இந்த போரை ஒரு யுக்தியாக பயன்படுத்திக்கலான்னு ஈரான்னு நினைக்குது. இஸ்ரேல் இந்த சூழ்நிலையில் ஈரானை மொத்தமாக அழிச்சிட்டு அந்த ஏரியாவுடைய தாதாவாகணும்னு இஸ்ரேல் நினைக்குது. ஏன்னா இந்த ஒட்டம் ஈரானை அழிக்காமல் சுற்றி ஈரானுடைய இந்த அவனுடைய கைக்கூலிகளாக இருக்கிறான் நிறையா, இந்த ஹமாஸு, ஹூத்தி, ஹிஸ்புல்லான்னு இவங்க எல்லாத்தையும் கொலை செய்யலைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு இஸ்ரேல் நினைக்குது. அது வெளிப்படையாக அவருடைய நெத்தன்யாகுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒரு டிவி சேனல் பேட்டியில் பேசியிருக்காரு. கில் தம் ஃபர்ஸ்ட்னு 2 தடவை சொல்லுவார், அவர்களை முதலில் கொல்லவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீப்ரூ வார்த்தையை வச்சு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் கிளியர் கட்டாக இருக்காங்க, ஒருத்தன் அடித்து சாக போகிறானுங்கன்னு. இதில் இந்த பேய்க்கும் ரத்த காட்டேரிக்கும் சண்டை. இதில் நாம் என்ன சார் பண்ண முடியும்? கட்டாயமாக அது நடக்க தான் போகுது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் போர் நிறுத்தம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ஷேர் மார்க்கெட் கூட, அப்புறம் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னொன்னே ஷேர் மார்க்கெட் விழுக, இந்த கூடி குறையிறதுல எவன் லாபம் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. நாம் இதை நம்பினோம்னா வேலைக்கு ஆகாது. இந்தியான்ற நாடு ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள இந்த போர் வந்தால் போகுமா? இந்தியாவுக்கு இதனால் என்னென்ன நஷ்டங்கள் இல்லை, இந்த நஷ்டங்களை லாபமாக்க நம்ம பிரதமர் முயற்சி செய்கிறாரா? அந்த முயற்சி பலன் அளிக்குமா? இந்த ஆங்கிளில் தான் இந்தியர்கள் நாம் யோசிக்கணுமே ஒழிய வேறு ஆங்கிளில் யோசிக்க முடியாது. இந்த போர் பெரிய லெவலில் போச்சுன்னா கட்டாயமாக பெட்ரோல் டீசல் விலை கூடும். அப்போ விலைவாசி கூடுமா? ஆமாம், இந்தியாவில் கூடும். இது ரெண்டும் நடக்கும் போது இந்த அரேபு நாடுகளை தான் போட்டு அடிப்பான். துபாய், அபுதாபி, இந்த கத்தாரு, யமானி இங்கெல்லாம் அடிப்பான். அங்கே அடித்தான்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் வேறு வழி இல்லை, இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய சூழ்நிலை ஃப்யூச்சரில் வரலாம். அப்படி வந்தால் அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் திரும்ப வேலை வாய்ப்பு இந்தியா கொடுக்குமா? கொடுக்க முடியாது இல்லையா? கொடுக்குமா? கொடுக்கறதுக்கு என்ன வேலை செய்யணும்? ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுச்சுன்னா அப்போ இந்தியா என்ன செய்ய போகுது? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி துபாய், யூஏஇ பகுதிகள்லாம் கண்டிப்பாக இந்த பிரச்சனை பிரதிபலிக்கின்றீங்களா? 100% அவன் அதை தான் சார் அடிக்கிறான். ஏன்னா இந்த அரச குடும்பங்கள் எல்லாம் அமெரிக்காவோட கைக்கூலியாக இருக்குன்னு சொல்லி ஈரான் நினைக்கிறான். அப்போ ஈரான் என்ன நினைக்கிறான்? அவனை தான் அடிக்கணும்னு நினைக்கிறான். ஈரான் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு அவ்வளோ பெரிய பலம் கிடையாது. பட் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்குறான். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா போருக்கும் இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. யுக்ரைன்காரன் போய் ரஷ்யாவில் போய் குண்டை போட்டு ரஷ்யாவில் பிரச்சனை பண்ணும்போது ரஷ்யாக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் ஆயுதங்களை இவனுக்கு கொடுத்து அட்ரா மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவான். இது ஒரு கூட்டம் தானே சார். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம உலக போரில் தான் இருக்கிறோம்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ அவன் ஆயுதத்தை இங்கே கொடுப்பான்ல, இதை ஏசிமெட்ரிக் ப்ராக்சி வார்ன்றாங்க. அதாவது நேரடியாக சண்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கூட்டத்துக்கிட்ட ஆயுதத்தை கொடுத்து நீ போய் அடின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஏசிமெட்ரிக் ப்ராக்சி வாரில் கட்டாயமாக அந்த சைனாவும் ரஷ்யாக்காரனும் இவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஓப்பனாக ட்ரம்ப்பே பேசியிருக்காரு சார் டிவி சேனலில். அதுக்கு தான் நான் போய் சைனா கிட்ட பேசுகிறேன், நீ ஆயுதம் கொடுக்காத ஈரானுக்கு நான் சொல்கிறேன்னு ட்ரம்ப் ஐயா சொல்கிறாரு. அப்போ நம்ம கிளியர் கட்டாக தெரியுது உலக பெரிய சக்திகளெல்லாம் இந்த போரில் ஒன்றா இருக்குது. ஸோ யுக்ரைன் ரஷ்யா போரும் இஸ்ரேல் ஈரான் போரும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் அறிவு கூர்மையில் யோசித்து பார்க்கணும். இது 2 போருமே ஒன்றுக்கு ஒன்று நேர்நிலை சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலை இந்தியா பெட்ரோல் பிரச்சனை வருமா? வரும். இந்தியாவுக்கு பொருளாதார பிரச்சனை வருமா? வரும். இந்த பொருளாதார பிரச்சனையை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? இந்தியா சமாளிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய பாரத பிரதமர் சில முக்கிய விஷயங்களை போய் எடுத்துகிட்டு வந்தார். நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இஸ்ரேல் போரில் இருக்குது, எல்லா நாடுகளும் போரில் இருக்குது. இப்போ போர் ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன ட்ரோனு, இதே மாதிரி குட்டி குட்டி மிசைலு, இதுகள்லாம் அதிகமாக பயன்படுத்தப்படும். இதுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிகள் உலகத்தில் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் இருக்குது. அப்போ இந்தியா இப்போ பிரதமர் என்ன பண்ணுறாரு? நான் உங்களுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்குற நாடாக மாடுறேன். நாங்கள் எப்படி பைக் செஞ்சு கொடுக்குறோம், கார் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ பைக் மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி உதிரி பொருள், மெக்கானிக்கல் விஷயங்கள் எல்லாம் இந்தியர்கள் திறன்பட மாறிட்டாங்க சார். ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம ஜெய்சங்கர் அவர் உள்துறை அமைச்சர் ஆணையிலிருந்து பல்வேறு வெளியுறவுத்துறை அமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்த ஆயுதம் போன்ற விஷயங்கள்லாம் அவர் கான்ட்ராக்ட் முறையில் சேலெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கு இந்தியா அப்படின்ற விஷயம். ஒரு வல்லரசாகிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் இந்தியா பண்ணிட்டு இருக்கு. பல்வேறு நாடுகளில் ஆயுத விற்பனை இந்தியா இறங்கி இருக்கின்ற விஷயம்லாம் சொல்றாங்கல்ல சார், அது எந்த அளவுக்கு? ஐயா,
நம்ம வந்து பிரதமர் ஐயா வந்து தடவை இந்தியாவுடைய ஆயுதங்களை தயார் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அவரை பற்றி கேலி பண்ணாங்க காங்கிரஸ். இன்னைக்கு மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய மிசைல்களை, பிரம்மோஸ் மிசைல்களை செஞ்சு சில நாடுகளுக்கு வித்திருக்கு. அதை மறந்துடக்கூடாது. வித்தது மாத்திரம் இல்லாமல் வித்த பிரம்மோஸ் மிசைலுக்கு ஃபைனான்ஸும் பண்ணியிருக்கு. இப்போ பிலிப்பீன்ஸ்ன்ற நாடு நம்மகிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல் வாங்கியிருக்குது. அதுக்கு ஃபைனான்ஸும் இந்தியா பண்ணியிருக்கு. உலகத்தில் ஒரு சில நாடுகள் மாத்திரம்தான் ஆயுதங்களை விற்று அதுக்கு ஃபைனான்ஸும் பண்ணும். ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இன்னும் சில நாடுகள் தான் இருக்குது. அதில் இந்தியாவும் இப்போ அந்த பகுதியில் ஒன்று வந்துருச்சு. அது விற்கவும் செய்யும், ஃபைனான்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் கார் வாங்குறீங்க, காருக்கு ஃபைனான்ஸும் நாங்களே பண்ணுறோன்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி இந்தியா ஆயுதங்களை தயார் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஆயுதத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ மோடி ஐயா போய் முக்கிய இடங்களில் என்ன பேசிட்டு வர்றாரு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஆயுத அஸ்திரங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற பொசிஷனுக்கு வர்றாங்க. மேலும் உலகத்தில் உள்ள பெரிய நாடுகள், அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இந்த சைடு இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அவனுடைய தொழில்நுட்பத்தை இப்போ இந்தியாவுக்கு கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, இந்தியா மாத்திரம்தான் உலகத்திலே நாணயமான நம்பக்கூடிய நாடுன்னு எல்லாரும் நினைக்கிறான். ஏன்னா ஒரு சைடில் உள்ளவன் இன்னொரு சைடில் சேர்ந்துக்கிட்டு நம்மளை அடிச்சுப்படுவானோன்னு பயப்படுறான். ஆனால் இந்தியா மாத்திரம்தான் உலகத்தில் இது வரைக்கும் யாரையுமே தொந்தரவு பண்ணாத நாடு, ஒரு அணிசாரா நாடாக தான் இருக்கு. இன்னைக்கு மாத்திரம் இல்லை சார், நீங்கள் பல ஆயிரம் வருஷமாக எடுத்துக்கோங்க, நாம் இன்னொரு நாட்டை போய் ஆக்குப்பை பண்ணி அவங்கள கொடூரம் படுத்தினதே கிடையாது. வெள்ளக்கார பையா உலகம் ஃபுல்லாக எல்லாரையும் அடித்து ஆக்குப்பை பண்ணியிருக்கான். இந்த முகலாயர்கள்னு இங்கே நம்ம சொல்கிறோம்ல, அவங்க ஊரெல்லாம் அடித்து கொலை செஞ்சுவிட்டு இந்தியாவே வந்து பல பேரை கொண்டிருக்கானுங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள எந்த ராஜாவும் இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதி காலத்துலேருந்தே உலகத்தில் யாரையும் போய் எதுவுமே பண்ணது கிடையாது. நம்ம நாட்டில் பெரிய பெரிய ராஜாக்கள்னு சொல்கிறோம்ல, இப்போ அசோகா தி கிரேட், ராஜராஜ சோழா தி கிரேட்ன்றோம். இவங்க பல பேரை கொன்னதுனால இவங்களுக்கு வந்து கிரேட்ன்ற பட்டம் கொடுக்கல. இவங்க பெரிய கோயில் கட்டினாங்க, இவங்க காலகட்டத்தில் வணிகம் நல்லா இருந்தது, கலை நல்லா இருந்தது, அமைதி நல்லா இருந்தது. இதுக்கு தான் நம்ம அவங்கள வந்து உயர்ந்தவர்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதே வெள்ளக்கார பயல்களை எடுத்துக்கோங்க, இந்த இஸ்லாமிய நாடுகளில் பெரிய ஆளுகளை எடுத்துக்கோங்க, இவங்க கிரேட்டுன்னு சில பேர் சொல்லுவானுங்க. அவன் ஏன் கிரேட்னா, இவன் வந்து ஊரடிச்சு உலையில போட்டான், அவன் பேர் என்ன, அலெக்சாண்டர் தி கிரேட்டுன்னுவான். ஏன், ஊரே கொலை செஞ்சான், அதனால அவன் கிரேட்டுன்னுவான். வேற இவங்க வந்து இந்த பேர் என்ன, சில ராஜாக்களை சொல்லுவாங்க, கான் வானுங்க, குப்லாய் கான், செங்கிஸ் கான், இந்த ஷாருக் கான், அமீர் கான், கான் வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க அதே கான் பரம்பரையை சேர்ந்தவனுங்க தான் எல்லாம். அந்த சைனாவில் ஒரு காலத்தில் செங்கிஸ் கான், குப்லாய் கான் வந்தானுங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் முஸ்லீமாக மாறினானுங்க, உள்ளே வந்து ஆட்சி பண்ணானுங்க. அவங்களையும் எவன்டா உயர்ந்தவன் பார்த்தீங்கன்னா, கொலை செஞ்சான் உயர்ந்தவன், எல்லாரையும் அடித்தான் உயர்ந்தவன். இந்தியா மாத்திரம்தான் அமைதியாக தொடர்ந்து இருந்திருக்கு. அதனால இன்றைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்தியாவை நம்புது, அவங்களுடைய தொழில்நுட்பத்தை கொடுக்குது. இப்போ இந்த தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்கி நாம் ஆயுதம் செய்யக்கூடிய ஒரு நாடாக மாறினோம்னா, உலகம் ஃபுல்லாக போர் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். எப்பயுமே மறந்துடக்கூடாது, எப்பயுமே ஒரு ரிஸ்க் இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு நிகரான ஒரு வாய்ப்பும் இருக்கும். இப்போ உலகம் ஃபுல்லாக பிரச்சனை இருக்குதுன்றதை மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது, இதுடைய வாய்ப்பும் இருக்குது இந்தியாவுக்கு. நாம் ஆயுத அஸ்திரங்கள் தயார் பண்ணுற நாடாக மாறலாம். அப்படி மாறினோம்னா நாம் அடுத்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடாக மாறோம். உலகமே சண்டை போடும் போது நாம் சண்டைக்கு போகாமல் நாம் அந்த சண்டை போடுற பசங்களுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்குற நாடாக நம்ம மாறலாம். அதுக்கு தான் நம்ம பிரதமர் மோடி போய் நிறைய முக்கியமான இடங்களில் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் உலகத்திலே நடக்காத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. இங்கே டிவி சேனல்லையும் சரி, மீடியாலையும் சரி யாருமே பேசலை. அது என்னென்னா, நார்வேன்ற நாடு இருக்குது பார்த்தீங்களா, அவன் தான் இப்போ இந்த ஃபோனு கீன்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு சிப் இருக்குது. இந்த சிப்பை தயார் பண்ணுறதுக்குரிய மிஷினை தயார் பண்ணுறவன் அந்த நார்வேக்காரன் தான். இப்போ அந்த நார்வேக்காரன் அந்த தொழில்நுட்பத்தை இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. இப்போ அதை இந்தியாவுக்கு கொடுக்குறான். இந்தியா அதுக்காக போய் கையெழுத்து போட்டு வந்தது. அப்போ அந்த தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு வந்ததுன்னா நாம் அந்த மிஷினை தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். நாம் மிக முக்கியமான இடத்துல இந்த ஏஐ புரட்சியில் வரலாம். ஏன்டா நார்வேக்காரன் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்னு நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா அவனுக்கு பயம். அந்த நார்வே, ஃபின்லாண்டு, ஸ்வீடனு, போலாண்டு இதெல்லாம் அந்த ரஷ்யா யுக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்குது. போர் வந்தால் அவன் குண்டு அங்கத்தான் போடுறேன்றான் ரஷ்யாக்காரன். அப்போ அவன் என்ன பயப்படுறான், எல்லாத்தையுமே நம்ம ஊரில் வச்சுருந்து ஒரு குண்டு விழுந்தா என்ன பண்ணுறது, நம்ம நாட்டை தவிர இன்னொரு நாட்டில் நம்ம தொழில்நுட்ப ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கணும், நம்பிக்கையான நாடாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல. ஏடா யாரை நம்பலாம் அப்படின்னா, இந்தியா மாத்திரம்தான் நம்பலாம். இந்தியா மாத்திரம்தான் நம்ம ஒரு தொழில்நுட்பம் கொடுத்தா அதை காப்பி அடிக்காது சைனா மாதிரி. இந்தியா மாத்திரம்தான் அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்தாது. அதனால இந்தியாவை நம்பலாம்னு சொல்லி இந்திய பிரதமர் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும்னு வச்சுங்களேன். இந்த நேரத்தில் இந்தியர்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கணும். நமக்கு நடுவில் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சில அமைப்புகள், வெளிநாட்டு அமைப்புகள் சதி செய்யும்.
அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளுடைய இளைஞர்களுடைய மனசை கெடுத்து இந்த மெத்தாம்ஃபிட்டமின் ஃபென்டினல்னு சொல்லி சில பொருள்களை வந்து வித்துட்டு இருக்கிறான். விற்கிறவன் எல்லாமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா சார்ந்த மனிதர்களாக இருக்கிறான், மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு மினிஸ்டர், டிவிகே மினிஸ்டரா சார் சரத்குமார் ஐயா வந்து ஏதோ அது பழைய வீடியோன்னு தான் சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு பழைய வீடியோ சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு சொல்கிறாங்க. அவர் ஏதோ மாத்திரை கேத்துறேன்னு அவர் சொல்கிறார், அதை விட்டுருங்களேன், அது மேட்ரு கிடையாது. அப்போ இதை திமுக காரன் பரப்பிட்டு இருக்கான். அப்போ திமுக காரன் ஒத்துக்கிறானா? அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாத்திரை வந்து அதிகமாக புழக்கத்தில் இருந்ததுன்றதை ஒத்துக்கிறாப்பில்லையா? அதை வந்து திமுக காரன் தான் சொல்லணும். ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது, அதே காலகட்டத்தில் இன்னிலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பலை அரெஸ்ட் பண்ணாங்களா சார்? நடுக்கடலில் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு வர்ற ஒரு கப்பலை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே AK-47 சில சூடோஎஃபிட்ரின்னு சில மருந்து, அப்புறம் சில செல்ஃபோன்களை அரெஸ்ட் பண்ண போது அந்த ஃபோனில் இருந்து திருச்சி சிறைச்சாலையில் ஒரு கால் போயிருக்குது, அதை வச்சு நாங்கள் வந்து திருச்சி சிறைச்சாலையில் எண்ணெயை வந்து அரெஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது, கவனிச்சிங்களா சார்? ஆமாம். இப்போ இது வந்து திருச்சி சிறைச்சாலையில் எண்ணெயை வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண விஷயம். இப்போ இந்த திருச்சி சிறைச்சாலை எண்ணெயை எதுக்காக வந்தாங்க? அதாவது ஒரு கூட்டம் திருச்சி சிறைச்சாலைக்குள்ளே உட்காந்துருக்கான், அவன் செல்ஃபோனு, இன்டர்நெட்டு, லேப்டாப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நடு கடலில் இருக்கிற கப்பலுக்கு இவன் தான் வழி சொல்லிட்டு இருக்கிறான், நீ இங்கே போ இவனுக்கு சப்ளை பண்ணுன்னு சொல்லி. யாரா அந்த கூட்டம்னு பார்த்தா ஒரு 50-60 பேர் எண்ணெயை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. இவங்க எல்லாருமே இந்த சூடோஎஃபிட்ரின்னு ஒரு கெமிக்கல், அதை சைனாக்காரன் அந்த ஹம்பன்டோட்டான்ற போர்ட்டில் இருந்து இந்த பயல்களுக்கு அனுப்புகிறான். இந்த யாரும் இந்த மாஃபியா பயல்களுக்கு. இந்த மாஃபியா பயலுக அந்த சூடோஎஃபிட்ரினை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இங்கே சில மாஃபியா அமைப்புகளுக்கு கொடுக்குறான். இங்கே லட்சக்கணக்கான பேர் அந்த தொழில் செய்கிறவன் இருக்கான். அந்த சூடோஎஃபிட்ரின் எடுத்து மெத்தாம்ஃபிட்டமின்ற மாத்திரையாக மாற்றுறானுங்க. அந்த மாத்திரையில் ஒன்று தான் இந்த மினிஸ்டருக்கு மென்று சாப்பிட்ற மாதிரியோ இல்லை செல்ஃபோனில் வச்சு உடைக்கிற மாதிரியோ ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அது அந்த மாத்திரையா இல்லை குழந்தை குடிக்கிற மாத்திரையா, அதை விட்டுருங்க சார். ஆனால் அந்த மெத்தாம்ஃபிட்டமின் அப்படின்ற அந்த மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அது பல ஆயிரம் ரூபா ஒர்த்து. ஆனால் இந்த சைனாக்காரன் இந்த சூடோஎஃபிட்ரின்ற அந்த கெமிக்கலை கொடுக்குறான்ல, அந்த சூடோஎஃபிட்ரினை வெறும் 100 ரூபா 120 ரூபாய்க்கு கொடுக்குறான் கிலோ. அந்த 120 ரூபா சூடோஎஃபிட்ரினை உங்கள் கிச்சனில் வச்சு வேறு சில பொருள்களை ஆட் பண்ணிங்கன்னா மெத்தாம்ஃபிட்டமினாக மாறிடும். மெத்தாம்ஃபிட்டமினாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய விலை ஒரு கிலோ பல லட்சம் ரூபா. அப்போ 120 ரூபா ஒரு கிலோ. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 120ன்னு சொல்கிறேன், எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் மிக கம்மியான ரேட்டுக்கு அந்த சூடோஎஃபிட்ரினை கொடுக்குறான் சைனாக்காரன். அதை இங்கே வந்து மெத்தாம்ஃபிட்டமின் அப்படின்ற பொருளாக மாற்றி இங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு விற்கிறது மாத்திரமில்லை, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த கூட்டம். ஒரு காலத்தில் திமுகவுடைய மிக முக்கியமான ஆளாக இருந்தான்ல என்ன சார், அந்த ஜாஃபர் சாதிக்ன்றவன், அவன் இதுக்கு ஹெட்டாக இருந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். இவன் திமுகவுடைய சினிமா தொழிற்சாலைக்கே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறான். திமுகவுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுறான்னா பார்த்துக்கங்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஜாஃபர் சாதிக்ன்றவன் யார்? இந்த ஹோல் லிங்க்கில் ஒரு ஆள். இந்த லிங்க்லாம் அவ்வளோ ஈஸியாக வருமா? இவங்க என்னமோ சொல்கிறாங்க, இப்போ உள்ள சிஎம் நான் போய் எல்லாத்தையும் பேர் என்ன சட்டத்தின் கட்டுப்பாட்டத்தில். எப்பா சாமி, இவனுங்க இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருஷமாக சைனாக்காரன் கொடுக்குற சூடோஎஃபிட்ரினை மெத்தாம்ஃபிட்டமினாக மாற்றி விற்று பல லட்சம் கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கே இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து, இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள்லேருந்து, ஜட்ஜுங்கள்லேருந்து, அரசியல்வாதி வரைக்கும், அரசியல் மீடியா எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. நீ ஒரு நிமிஷம் நினச்சின்னா நிப்பாட்ட முடியுமா? சும்மா 2 டீலரை பிடிச்சி அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் அமைப்பு நின்றுமா என்ன? சரி, இந்த சூடோஎஃபிட்ரின் இந்த சைனாக்காரன் எதுக்காக இந்தியாவுக்குள்ளே கொடுக்குறான்? அதை நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும்ல. இது நம்மளை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குறதுக்காக மாத்திரம் அவன் கொடுக்கல. அவனோட நோக்கம் என்னென்னா, சைனாக்காரனுக்கு இந்தியாவில் ஒரு 10 லட்சம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த சூடோஎஃபிட்ரினை வாங்கி விற்கிறனால. நாளைக்கு சைனாக்காரன், டேய் இந்த ஜட்ஜை போடுறா, இந்த போலீஸ்காரனை போடுறா, இல்லை இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடு, இல்லை இந்த பாமை கொண்டு வந்து இந்த இடத்துல வை, இல்லை இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னால் கூட அதையும் இதே கூட்டம் செய்யும். ஸோ இது ஆக்சுவலாக வெறும் ட்ரக் இஷ்யூ கிடையாது, இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமான இஷ்யூ. இதைத்தான் அந்த காலத்திலே முதல்ல இருந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு இதுக்கு பேர் வந்து ப்ராக்சி வார். ஏசிமெட்ரிக் ப்ராக்சி. இதெல்லாம் பார்த்தா ஒரு பயோ வார் மாதிரியும் சொல்லப்படுது இல்லையா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி பயோ வாராமல் கண்டக்ட் ஆகுதுல இந்த விஷயங்கள்லாம். இது ஒரு பக்கம் பணம், இந்த இன்னொரு பக்கம்
அந்த நாட்டு மக்களை கரப்டாக்கி அந்த நாட்டுக்கே அவங்கள விரோதியாக்குறது. இன்னொரு பக்கம் அந்த இளைஞர்களுடைய மண்டையை கழுவி அவங்கள வந்து அந்த நாட்டுக்கு துரோகியாக மாற்றுறது. இப்போ இன்னைக்கு இந்த பொருள்கள் உள்ளே வர்றது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை. இந்த பொருள்களை நிப்பாட்டுறது அந்த ஒரு குழந்தை இந்த மெத்தாம்ஃபிட்டமினை சாப்பிட்டு செத்து போயிடக்கூடாதுன்றது மாத்திரம் கிடையாது. இந்த நெட்வொர்க் இருக்கிறனால இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது பிரச்சனை. இப்போ இந்தியாவுக்கு எப்படி இந்த அமைப்புகள் நம்மளுக்கு பாதுகாப்பு பிரச்சனையை உருவாக்குச்சோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் உருவாக்கி இருக்குது. அதை தான் அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் பேர் என்ன சார், அவர் ஒரு இந்தியன் தான், கேஷ் பட்டேல். அவர் வெளிப்படையான ஒரு மீடியா இதில் எழுதியிருந்தார், இந்த மாதிரி எங்கள் நாட்டை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ட்ரக் மாஃபியாவை உள்ளே கொண்டு வந்து விட்டவன் இந்த சைனாக்காரன். இந்த ட்ரக்லாம் எங்கள் ஊருக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு எங்கேருந்து வருதுன்னா சென்னை போர்ட்லேருந்து வந்திருக்குன்னு ஒரு ஓப்பன் இதை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். கேஷ் பட்டேல் சேஸ் தட் சென்னை போர்ட்டில் இந்த மெத்தாம்ஃபிட்டமின் டேப்லெட்ஸு, ஃபென்டனில் டேப்லெட்ஸு இங்கேருந்து ஏற்றுமதி ஆனதுக்குரிய ப்ரூஃபை அமெரிக்காவில் உள்ளவங்க காமிச்சிருக்காங்க சார். அப்போ இவர் நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு மாத்திரம் அது பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் இருக்க இந்த மாஃபியா அமைப்புகள் உலகம் ஃபுல்லாக இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே இருக்கிற திருட்டு பணத்தை நாளைக்கு துபாய் கொண்டு போகணும்னா கூட இதே மாஃபியா அமைப்பு தான் கொண்டு போகும். இப்போ இருக்கிற நீங்கள் உங்களை ஒரு ஜட்ஜோ இல்லை ஒரு போலீஸ்காரனோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு 1000 கோடி ரூபா பணத்தை எனக்கு நியூசிலாண்டில் கொண்டு வந்து போடுன்னா எவன் சார் கொண்டு வந்து போடுவான்? பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் ஏஜில். அப்போ வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பணத்தை இந்த மாஃபியா அமைப்புகள்கிட்ட கொடுத்து தான் துபாய் கொண்டு போய் நியூசிலாண்டு கொண்டு போவான். ஸோ இந்த அமைப்புகள் எல்லா வகையிலையுமே இந்தியாவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள். இந்த சூழ்நிலையில் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நாம் சில முக்கிய முடிவுகளை இந்தியர்களாக எடுக்க வேண்டியது இருக்கும். அதில் ஒன்று என்னென்னா, இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவன், இந்த ஃப்ராடு பசங்க இவங்களெல்லாம் பிடிச்சி ரொம்ப ஓவராக வந்து சட்டம் கிட்டம்னு பேசிக்கிட்டு இருந்தால் லாய்க்கப்படாது. ஒன்று தனி கோர்ட்டு வை, ஒரு வாரத்துக்குள்ளே கேஸை முடிச்சு தூக்கு போடுறோன்னா போட்டு கொன்னுடு. இல்லையா, ஜெயலலிதா அம்மா ஒரு மெக்கானிசம் வச்சுருந்தாங்களே, இந்த குருவி சுடுற மாதிரி அப்பப்போ டொப்பு டொப்புன்னு சொல்லிட்டு கொண்டுடுவாங்க. நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. சும்மா ஓவராக சட்டம் பேசி எங்களை கொல்லாது, மக்களை தாலியாக இருக்காது. அப்போ இந்த பர்டிகுலர் ஆட்சியாளர்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ நல்ல விஷயங்களை டக்குன்னு ஜெயலலிதா அம்மா பாணியில் செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம்னு சொல்லிடுறேன் சார். இந்தியாவில் கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு சம்பவத்தை மோடி ஐயா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொருளாதார பிரச்சனைகள் வந்து இந்தியா ஒரு சரிவை பொருளாதாரத்தில், அது பேர் ரிசெஷன்னு சொல்லுவாங்க. அந்த ரிசெஷனை போச்சு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பேப்பர் பணம் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் பணத்தை திரும்பவும் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறாங்க இல்லையா. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் கரன்சின்னு சொல்லிட்டு அது வரும். அது வந்தால் என்ன ஆகும்னா, இந்த திருட்டு பசங்க இது வரைக்கும் திமுக காரணங்க அவனுங்க சேர்த்து வச்சானுங்கல்ல, இந்த மெத்து விற்கிறவனுங்கெல்லாம் பேப்பர் பணம் வச்சுருக்காம பாருங்க, இந்த பேப்பர் பணம்லாம் செல்லாமல் போயிடும். திரும்ப அக்கௌண்ட்டில் போட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போவானுங்க. அப்போ திரும்ப பல லட்சம் கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரும். அப்போ அரசாங்கம் புதுசாக பணத்தையே அச்சடிக்காமல் இந்த திருட்டு பசங்க சேர்த்த இந்த கருப்பு பணம் எல்லாம் இருக்குல்ல, இந்த மெத்து வித்த பணம், ஆயுதம் வித்த பணம், ஊரடிச்சு உலையில போட்ட லஞ்சம் வாங்கின பணம், இதெல்லாம் அங்கங்கே ட்ரம்மு டப்பாக்குள்ளே கிடக்கு பாருங்கள், அது எல்லாத்தையும் ஊற்றி கழுவி திரும்ப கொண்டு வந்து அக்கௌண்ட்டில் போடுறான்வான். அப்படி போடுறான்ற சூழ்நிலையை மோடி ஐயா அடுத்த ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ கொண்டு வருவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி நடந்ததுன்னா இது ஒரு ஸ்பைக் ஆகும். இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக ஒரு ரிசெஷன், இந்தியா ஒரு ரிசெஷனுக்கு போகுதுன்றோம்ல, இந்த நேரத்தில் இந்த பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு வசதிகள் கூடும். இந்த சம்பவமும் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். ஸோ இந்த போர் சூழல் இந்தியாவுக்கு ஒரு சைடு பிரச்சனையாக இருந்தால் கூட இன்னொரு சைடு இதே போர் சூழலை இந்தியாவுக்கு வாய்ப்பாக மாற்றக்கூடிய திறமை நம்ம பிரதமருக்கு இருக்குன்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.